அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் இப்போ நம்ம கந்தசஷ்டி விரதத்தினுடைய முதல் நாளில் இருக்கோம். கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானினுடைய விரதங்களிலேயே மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விரதம். முருக பக்தர்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான விரதம். குழந்தை பேரை அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதம் கந்தசஷ்டி விரதம். அப்படி தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம். குழந்தை பேரு மட்டுமல்ல, குழந்தை பேரு போக நோயற்ற வாழ்வு தர, கடன் பிரச்சனை நீங்க, வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்க, இப்படி எந்த வேண்டுதலை வேண்டுமானாலும் முருகப்பெருமானிடம் சொல்லி வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான விரதமாக கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுகிறது. இப்போ என்ன பதிவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கந்தசஷ்டி பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். எனக்கு கடன் அதிகமாக இருக்குது, கடன் ரொம்ப எனக்கு தொந்தரவாக இருக்குது, எனக்கு தாங்கவே முடியலை அப்படிங்கிறவங்க இந்த விரதத்தை, இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது கந்த கடவுளுடைய நமக்கு வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த பதிவை முழுசாக பார்க்கலாம். கந்தசஷ்டியில் என்ன பரிகாரம் நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டம் இருக்குது, பண கஷ்டமாக இருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஏழையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, முருகப்பெருமானை நினச்சி இந்த 6 நாள் விரதம் இருந்து, 6 நாள் இல்லை 7 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமான் எப்படி சூர சம்ஹாரம் செய்தாரோ அதை போல நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தையும் நொடியில் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கலியுகத்தினுடைய கடவுளாக பார்க்கப்படுகிறார். அத்தனை துன்பங்களையும் சூரனை எப்படி அழித்தாரோ அது மாதிரி நம்மளுடைய கஷ்டங்களும் அழிக்கப்படும் அப்படிங்கிறதான் இதோட தாற்பயம். கடன் பிரச்சனை தீர்வதற்காக கந்தசஷ்டி விரத நாளில் எந்த முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, பொதுவாக கந்தசஷ்டி விரதம் நாட்கள் 6 நாட்களும் பலரும் மிளகை மட்டும் உண்டு கடுமையான விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்கிற வழக்கம் இருக்குது. குழந்தை பேர் வேணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மிளகு விரதம் அப்படிங்கக்கூடிய கடுமையான விரதத்தை இருக்காங்க. அந்த மிளகு விரதம் இருக்கும் பொழுது மிளகு உடலில் உள்ள அனைத்து கெட்ட விஷயங்களையும் கெட்ட கொழுப்புகளையும் எப்படி அழிக்கிறதோ அது மாதிரி அசுத்தத்தை நீக்குதோ அதே போல் மிளகு விரதத்தை மேற்கொள்பவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறதான் இதோட ஐதீகம். அப்படிப்பட்ட மிளகு விரதத்தை வைத்து நாம் கடன் பிரச்சனையை தீர்வதற்குரிய பரிகாரத்தை செய்ய போகிறோம். இந்த பரிகாரத்தை இன்று அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி கந்தசஷ்டி விரதத்தினுடைய முதல் நாள் அன்றே செய்ய வேண்டும். அதற்கு ஒரு சிறிய அளவிலான கிண்ணம் அல்லது புதியதாக வாங்கிய அகல் விளக்கு வேண்டும். அது நிறைய வீட்டு சமையலுக்காக வைத்திருக்கக்கூடிய மிளகு போட வேண்டும். அந்த மிளகிற்கு மேல் ஒரு நாணயத்தை வைக்க வேண்டும். அதை அப்படியே முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்துவிட்டு தினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். நம்ம சட்கோண கோலம் போட்டு தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா இந்த தீபம் தனியாக ஏற்றணும்னு அவசியம் இல்லை. ஊதுபத்தி சாம்பிராணி தூபம் காட்டும் பொழுது இந்த மிளகு மற்றும் 1 ரூபாய் நாணயத்திற்கும் சேர்த்து ஊதுபத்தி சாம்பிராணி காட்ட வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய 6 நாட்களும் இந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும். முதல் நாள் வைத்த மிளகு அப்படியே கடைசி 6 நாள் வரை அதே இடத்தில் இருக்கட்டும். அதை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த விரதம் இருப்பவர்கள் தான் மேற்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. விரதம் இருக்க இயலாதவர்கள் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். 6வது நாள் 1 ரூபாய் நாணயத்தையும் எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்துவிட்டு மிளகை ஓடுகின்ற தண்ணீரில் போட்டுவிட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதோடு கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பண வரவு உண்டாகும். கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய நாட்களில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்வதன் மூலம் கடன் பிரச்சனையற்ற நிம்மதியான வாழ்க்கையை முருகப்பெருமான் அருள்வார் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குது நீங்கள் நினைக்கிற பட்சத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த சஷ்டி வரத காலத்தில் நம்ம தொடர்ந்து போட இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.